Hi friends, எல்லாரும் எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கீங்களா? சாப்பிட்டீங்களா? சாப்பிடலனா சாப்பிட்டு அந்த வீடியோ பாருங்க. இன்னைக்கு நம்ம வீடியோல என்ன பார்க்க போறோம்னு பாத்தீங்கன்னா, 1 கப் அளவுக்கு இட்லி மாவு வச்சு கூடவே ஒரு தேங்காய் வச்சு சூப்பரான ஒரு ஸ்வீட் பார்க்கலாம். அந்த 1 கப் இட்லி மாவுக்கு கொஞ்சமா உப்பு சேர்த்துக்கலாம். ஏன்னா இது ஸ்வீட் ரெசிபினால கொஞ்சம் போல உப்பு, கொஞ்சமா சோடா உப்பு சேர்த்துக்கலாம். சோடா உப்பு வந்து ஆப்ஷனல் தான். நம்ம மாவுக்குலாம் சேர்ப்போம்ல சோடா சால்ட் அதுதான் சேர்த்திருக்கோம். இது வந்து விருப்பம் இல்லைன்னா நீங்க இதை ஸ்கிப் பண்ணிக்கலாம். இதை சேர்த்து நல்லா கலந்து விட்டுக்கலாம். கலந்து விட்டு இதை எடுத்து ஓரமா வச்சிடலாம். இப்போ நம்ம எடுத்து வச்சிருக்க தேங்காய் இருக்குல்ல, அதை வந்து குட்டி குட்டியாக மிக்ஸி ஜாரில் கட் பண்ணி போட்டு 4 ஏலக்காய் சேர்த்துட்டு இதை நல்லா மிக்ஸி ஜாரில் சேர்த்து நல்லா பாலாக எடுத்துக்கலாம். பால் ஆட்டி எடுக்கிறதுக்கு ஒரு சின்ன டிப்பு, நீங்கள் நல்லா வெதுவெதுப்பான பால் சேர்த்திங்க அப்படின்னா நல்லா பால் திக்காகவும் நல்லா நிறையவும் கிடைக்கும். இப்போ ஒரு பேன் வச்சுக்கலாம். பேன் நல்லா ஹீட் ஆனதுக்கப்புறம் அதில் ஆயில் சேர்த்துக்கலாம். ஆயில் வந்து ஒரு மிதமான சூட்டுக்கு வந்ததுக்கப்புறமா நம்ம கலந்து வச்சுருந்தோம்ல மாவு, அதை வந்து இதில் விட்டுக்கலாம். இட்லி மாவு நம்ம எடுத்து வச்சுருக்கிறது வந்து புளிக்கக்கூடாது, ஃப்ரெஷ்ஷான மாவாக இருக்கணும். அதையும் கவனமாக பார்த்துக்கோங்க. இப்போ அந்த மாவு எல்லாத்தையுமே இதுக்குள்ளே கொஞ்சம் கொஞ்சமாக விட்டுக்கலாம். இந்த மாவை வந்து எண்ணெயில் விட்டோம்ல, அதோட கன்சிஸ்டன்சி பார்த்திங்க அப்படின்னா எப்படி இருக்கணும் அப்படிங்கிறத உங்களுக்கு காமிக்கிறேன். இது வந்து மிதமான சூட்டில் இதை விட்டு எடுத்துகிட்டு மெதுவாக திருப்பி விடுங்க. மாவு ஒருவேளை உங்களுக்கு ரொம்ப தண்ணி மாதிரி இருந்துச்சுன்னா 1 ஸ்பூன் அளவுக்கு அரிசி மாவு சேர்த்து கலந்துக்கோங்க. இப்போ பார்த்தீங்கன்னா எடுத்து விடும்போது இது மாதிரி இருக்கணும். தண்ணி மாதிரி இருந்துச்சு அப்படின்னா எண்ணெய் நிறைய குடிக்கும். இப்போ எல்லா மாவையும் மெதுவாக திருப்பி போட்டுக்கலாம். உங்களுக்கு நல்லா ஒயிட் கலரில் வேணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா ஒயிட்டாகவே நீங்கள் திருப்பி போட்டு எடுத்துக்கலாம். நான் கொஞ்சம் செவந்தா நல்லாயிருக்கும் அப்படின்னு ஃபீல் பண்ணுறேன். ஸோ அதனால் இது மாதிரி செவக்க விட்டு நான் எடுத்திருக்கேன். ஸோ இது மாதிரி எல்லா மாவையுமே இதே மாதிரி எல்லாத்தையுமே திருப்பி போட்டு விட்டுக்கலாம். இப்போ பார்த்திங்க அப்படின்னா எல்லாமே நல்லா செவந்து நல்லா சூப்பராக வெந்து வந்துச்சு. இப்போ இது சூடாக இருக்கும் போதே அப்படியே எடுத்து ஒரு பிளேட்டில் மாற்றிடுங்க. அடுப்பு ஆனில் தான் இருக்குது. நான் வந்து இண்டக்ஷன் ஸ்டவ்வில் செய்கிறதுனால உங்களுக்கு அதோடைய சூடு தெரியாத மாதிரி இருக்குது. பட் அடுப்பு வந்து ஆனில் தான் இருக்குது. இப்போ பாருங்கள் எல்லா பலகாரமும் இது மாதிரி ரெடியாக இருக்கணும். ஸோ இப்போ மீதி இருக்கிறதையும் விட்டு எடுத்துக்கலாம். இது ஒரு பக்கம் வெந்துட்டுருக்கிறதுக்குள்ளே நம்ம தேங்காய் பால் எடுத்து வச்சுருந்தோம்ல, அதில் வந்து சுகர் சேர்த்து கலக்கணும். இதை எல்லாத்தையுமே விட்டுட்டு கொஞ்சம் நேரம் இதை வெயிட் பண்ணலாம். அதுக்குள்ளே நம்ம தேங்காய் பாலை வந்து சுகர் வந்து ஒரு 3/4 கப் அளவுக்கு சுகர் சேர்த்துக்கலாம். உங்களுக்கு தேவையான அளவுக்கு சேர்த்துக்கலாம். நீங்கள் நாட்டு சர்க்கரை, வெல்லம், கருப்பட்டி இது மாதிரி எது வேணாலும் சேர்த்துக்கலாம். நான் வந்து இன்றைக்கி ஒயிட் சுகர் தான் சேர்த்துருக்கேன், ஏன்னா ஒயிட்டாக கிடைக்கணும் அப்படின்றதுக்காக. ஸோ இது நல்லா கலந்து விட்டதுக்கப்புறமா நம்ம எடுத்து வச்சுருக்கோம்ல, அதை எல்லாத்தையுமே இதுக்குள்ளே சேர்த்துக்கலாம். இது பார்த்திங்கன்னா சூடாக இருக்கும் போதே சேர்த்திங்கன்னா சீக்கிரமாக ஊறி வந்துடும். ஒரு அரை மணி நேரத்தில் நல்லா ஊறிடும். 1 மணி நேரம் 2 மணி நேரம் விட்டிங்க அப்படின்னா பால் எல்லாத்தையுமே நல்லா உறிஞ்சிடும். இன்னும் சூப்பராக இருக்கும் சாப்பிட்றதுக்கு. அவ்வளோதான், இது எல்லாமே ரெடி ஆயாச்சு. இப்போ ஒரு அரை மணி நேரம் கழித்து இது ஊறினதுக்கப்புறம் உங்களுக்கு காமிக்கிறேன். அப்படியே சாப்பிட்டோன்னா கிறிஸ்பியாக இருக்கும். நல்லா ஊறினதுக்கப்புறம் நல்லா சாஃப்ட் ஆகிடும். இப்போ ஒரு 1/2 அன் ஹவர் கழித்து பார்க்குறோம். ஒரு பிளேட்டுக்கு நான் மாற்றி எடுத்துக்கிறேன். நீங்கள் சர்வ் பண்ணும்போது சீக்கிரமாகவே ஒரு 1/2 அன் ஹவரில் சர்வ் பண்ணுறீங்க அப்படின்னா இதை எல்லாத்தையுமே ஒரு கரண்டி பாலோடு சேர்த்து சர்வ் பண்ணுங்கள். அப்போ தான் டேஸ்ட்டு நல்லாயிருக்கும். இப்போ பார்த்திங்க அப்படின்னா இது எல்லாத்தையுமே ஒரு ஸ்பூன் போட்டு எடுத்து சாப்பிட்டு பார்க்கலாம். சூப்பராக இருக்கும். இப்போ பார்த்திங்க அப்படின்னா பாருங்கள் எவ்வளோ ஜூஸியாக இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு அந்த தேங்காய் பால் எல்லாமே இதில் உறிஞ்சிருச்சு. பார்க்குறதுக்கே ரொம்ப சூப்பராக இருக்குல்ல. கண்டிப்பாக இதே மெஷர்மெண்ட்டை நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்கள். இதுக்கு பெருசாக மெஷர்மெண்ட் எதுவுமே தேவையில்லை. பார்த்தீங்கனாலே தெரியும் எந்த அளவுக்கு நல்லா ஜூஸியாக இருக்குன்ட்டு. ரொம்ப சூப்பராக இருக்கும். சாப்பிட்றதுக்கும் ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா ஒரு லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். மறக்காமல் நம்ம சேனல் கவிஷ் கிச்சனை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. கூடவே வர பெல் ஐகானை கிளிக் பண்ணிக்கோங்க. இவ்வளோ நேரம் பொறுமையாக பார்த்தவங்க அனைவருக்கும் ரொம்ப நன்றி. உங்களை இன்னொரு இன்ட்ரெஸ்டிங்கான வீடியோவில் சந்திக்கும் போது நன்றி, வணக்கம், தேங்க்யூ.